ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரியுமா, சம்மர் சீசனில் நமக்கு எவ்வளோ தாகம் எடுக்குது. தாகம் எடுத்தால் நம்ம தண்ணி குடிப்போம். அந்த தண்ணியை பற்றி தெரியாத விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது தண்ணி தான். அந்த தண்ணியை அறிவியலில் H2O அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட மூலக்கூறு தான் அந்த தண்ணி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடல் தண்ணி எவ்வளோ உப்புத்தன்மை உடையதுன்னு சொல்லி. எந்த அளவுக்குன்னா, 1 கிலோ கடல் தண்ணி எடுத்தோம்னா அதில் 35 கிராம் உப்பு கரிசல் இருக்குமா. அப்போ அந்த கடலில் எவ்வளோ உப்பு கரிசல் இருக்கும். இந்த உலகத்தில் 71% தண்ணி இருக்கான். அதை நம்ம 1% தண்ணியை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். யானை 5 கிலோமீட்டர் தள்ளி தண்ணி இருந்தால் கூட அது மோப்ப சக்தியாலேயே கண்டுபிடிச்சிடுமா. அதே மாதிரி ஒட்டகம் 1 வாரத்துக்கு தேவையான தண்ணியை அது வயிற்றுல சேமித்து வைக்குமா. நம்மளால் சாப்பாடு இல்லாமல் 1 மாத அளவு உயிர் வாழ முடியும். ஆனால் தண்ணி இல்லாமல் 1 வாரத்துக்கு மேலே இருக்க முடியாது. நம்ம உடம்புல 75% நீர் சத்து இருக்குது. ஆனால் ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு 95% நீர் சத்து இருக்குது. அப்போ அது உடம்பே தண்ணியால் தான் இருக்கு போல். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது தண்ணி. ஆனால் அந்த தண்ணிக்கு சுவை, மனம், நிறம் இது எதுவுமே கிடையாது. ஒரு சில நேரம் நம்ம குழாயில் லீக் ஆகும் தண்ணி. ஒரு நொடிக்கு ஒரு சொட்டு விழுகுது. ஆனால் அது 1 வருஷத்துக்கு 11,000 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுதான். ஸோ சேவ் வாட்டர், சேவ் லைஃப். Bye.